வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானத்தை உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா செலவிடுவதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் அந்நாட்டுக்கு பொருளாதார தடை விதித்ததுடன் பிற நாடுகளும் வர்த்தகம் மேற்கொள்ளக்கூடாது என தெரிவித்திருந்தார். ட்ரம்பின் எச்சரிக்கையை மீறி ரஷ்யாவுடன் தொடர்ந்து எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த இந்தியாவுக்கு கூடுதலாக 25% உட்பட மொத்தம் 50% வரியை ட்ரம்ப் விதித்திருந்தார். ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் நாட்டின் நலன் கருதியே முடிவு எடுக்கப்படும், வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிய மாட்டோம் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்த நிலையில் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், மோடி மிக அருமையான மனிதர், நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை அவர் நன்றாக அறிவார் என தெரிவித்துள்ளார். மேலும் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் அவர் அறிவார் எனவும் தெரிவித்துள்ளார். தில்லி கலவர வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள உமர் காலித் ஷர்ஜில் இமாமுக்கு ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரியில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டங்கள் வன்முறையாக மாறி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கலவரத்தில் 53 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் உமர் காலித் மற்றும் ஷர்ஜில் இமாம் முற்றிலும் வேறுபடுகிறார்கள் எனவும் அதனால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடக்கி வைத்தார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 100 தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர்கள் வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணைய அலுவலர்கள், துணை ஆட்சியர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் ஆகியோரின் பயன்பாட்டிற்காக 13 கோடி ரூபாய் அளவிலான 155 புதிய வாகனங்கள் வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கூவம் ஆற்றில் இறங்கி திங்கட்கிழமை காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களை தூய்மை பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். 158வது நாளாக இன்று போராட்டத்தை தொடர்ந்து வரும் தூய்மை பணியாளர்கள் இதுவரை ரிப்பன் மாளிகை, அண்ணா அறிவாலயம், கலைஞர் கருணாநிதி நினைவிடம் உட்பட பல இடங்களில் போராடி கைதாகி வருகின்றனர். இதையடுத்து இன்றைய போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களையும் சென்னை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர். மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களுக்கு ஏற்ப கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். வருகிற ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறவுள்ள தேமுதிக மாநாட்டு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய பிரேமலதா, 2026 தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை மாவட்ட செயலாளர்கள் எழுதி கொடுத்துள்ள கருத்துக்களை தனிப்பட்ட முறையில் படித்ததுடன் அந்தந்த மாவட்ட மக்களின் கருத்துக்களையும் கொண்டு முடிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள கடலூர் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் எனவும் பிரேமலதா தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகின்ற கூட்டணிக்கு தான் நாம் செல்லவிருக்கிறோம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் அமமுக கை காட்டுபவர்கள் தான் முதல்வராக முடியும் எனவும் அதற்காக யாரிடமும் சமரசமாக போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் நேரத்தில் யார் எதிரி, யார் துரோகி, யார் நண்பன் என்று என் கண்களுக்கு தெரியாது என தெரிவித்த அவர், தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஆட்சி அமைந்தால் நல்லதோ அதை செய்வேன் என தெரிவித்துள்ளார். விஜய் ஹசாரே கோப்பையில் அதிவேகமாக 100 சிக்சர்களை அடித்து ருத்ராஜ் கெய்க்வாட் வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளார். மேலும் விஜய் ஹசாரே கோப்பையில் அதிக சதங்களை அடித்தவர்கள் பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ள ருத்ராஜை சிஎஸ்கே அணி கௌரவிக்கும் பொருட்டு சிறப்பு போஸ்டரை வெளியிட்ட நிலையில் இந்திய ஒருநாள் அணியில் அவர் தேர்வாகாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.